துர்கா அத படி. ம். துர்கா என்ன ஆச்சு? சின்னையா, இந்த ஆயுதத்தை பத்தி எல்லாம் ஓலை சுவடியில போட்டிருக்காங்க. சின்னையா, பெரியய்யா சொல்லாத நிறைய விஷயங்கள இதுல சொல்லிருக்காங்க. ஆதி துர்காவும் புறா கூடனும் வேட்டைக்கு போற நாள்ல நாம இந்த ஆயுதங்களை வீட்ல வச்சு பூஜை பண்ணணுமா? கும்பாபிஷேகத்துக்கு 48 நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் பூஜை பண்ணணும்னு போட்டிருக்கு. கணக்கு போட்டு பார்த்தா இன்னில இருந்து கும்பாபிஷேகத்துக்கு 48 நாள் தான் இருக்கு. அப்படின்னா இந்த ஆயுதங்களை வச்சு பூஜை நாம இன்னைக்கு தான் செய்யணும். நம்ம வீட்ல பூஜைக்கான ஏற்பாடுகளை இன்னைக்கு பண்றோம்னா நம்ம சரியா தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் ஏதோ சாதாரண பூஜைன்னு நினைச்சேன். இந்த ஓலையை படிச்சதாலதான் ஆயுதங்களையும் சேர்த்து பூஜை பண்ணணும்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. வேட்டைக்கு ஆதி துர்கா போக போறதில்ல, இவதான் போக போறான்னு நினைக்கிறேன். இந்நேரம் எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சிருப்பா. மாமா, இது என்னவா இருக்கும்? ம், பிரிச்சு பாரு. ஓபன் பண்ணுங்க. அண்ணி என்ன ஆச்சு? இது கௌரி படம் மாதிரி இருக்கு. சின்னையா, இது கௌரி இல்ல, குழலி. குழலியா? அது யாரு? எப்பயுமே ஆதி துர்கா இறங்குறப்ப ஒரு கன்னி பெண் உடம்புல தான் இறங்குவா. அப்படி முதல்ல ஆதி துர்கா இறங்குன பொண்ணுதான் இந்த குழலி. இந்த பொண்ணு மேல இறங்கிதான் நம்ம ஊர்ல கனக துர்கா கோவில் கட்ட சொல்லி ஆதி துர்கா உத்தரவு கொடுத்தா. ஆமா, இந்த பேரும் கதையெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? பெரியய்யா தான் சொன்னாங்க.